அடுத்ததாக பார்க்குறது யார்? மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு கணபதியும் மணமணியும் பிடித்து கொள்ள வேண்டும். ஜன்ம சனி இருப்பதனால் உடற்பயிற்சி உடற்பயிற்சி உடற்பயிற்சி. கும்பராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி. கன்னியா ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், எப்படி 7 ராசி வந்துச்சு. தனுசும் வரும், அர்த்தாஷ்டம சனி. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி என்பதனால் வயிறு சம்பந்தப்பட்ட, கழிவு பாதை சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட தோப்புக்கரணம் போடலைன்னா மாட்டிப்பீங்க. சிட்டப்ஸ் நல்லா எடுக்கணும். அதே சமயம் மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 14 எல்லாமே நல்லது நடக்கும். ஏப்ரல் 14 வரைக்கும் 3 குரங்கு மாதிரி இருக்கணும். கண்ணை முடிக்கணும், காதை முடிக்கணும், வாயை முடிக்கணும். மீன ராசிக்காரர்களுக்கு யோகமும் சந்தோஷமும் அனுகூலம் நிச்சயமாக இந்த வருஷம் வரும். பெரியவர்களுடன் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். விவசாயத்தில் இறங்குவீர்கள், விவசாய புரட்சி செய்வீர்கள், நிலம் வாங்குவீர்கள், வீடு கட்டுவீர்கள், ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவீர்கள், கடல் பக்கத்தில் வீடு கட்டுவீர்கள், மலைப்பிரதேசங்களில் வீடு கட்டுவீர்கள், இயற்கை சார்ந்த பயிர்கள், விவசாய பயிர்கள், அதிகமாக வருமானத்தை தரக்கூடிய ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாடு வளர்க்குறது என்ற கால்நடைகள் எல்லாம் அதிகமாக. சிலர் மீன் வளர்ப்பாங்க. மீனராசிக்காரர் நல்லத்திலே நல்ல தண்ணி கட்டி பார்த்து கட்டி கால்நடை கல்லூரியில் போய் படிச்சுட்டு வந்தெல்லாம் விவசாயம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ஈடுபாடு இருக்கும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அரவணைத்து பார்த்துக்கணுமா. பிள்ளைங்களை போய் கடிச்சிங்க, முடிஞ்சது. பிள்ளைகளிடத்தில் நல்ல தோழனாக, தோழியாக மாறிக்கொள்ளக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையில் இருந்து ஏதாவது சர்ஜரி பண்ணிக்கணும். நல்ல ஒரு டே கேர் சர்ஜரி கிரிச்சரிலாம் பண்ணிட்டு தெம்பாயிடும். அதிகமாக முதலீடு பண்ணக்கூடியவர்கள், ஷேரில் பண்ணக்கூடியவர்கள், வீடில் பண்ணக்கூடியவர்கள், வீடு நிலத்தில் பண்ணக்கூடியவர்கள், டிவி வாங்குறது, வித்தை வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது எல்லாமே மீனம் செய்யும். லாபம், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் லாபத்தை பெறக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். எனவே இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலனும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று டீட்டெயில்டாக உங்களுடன் பேசியிருக்கிறேன். எனவே மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், நிர்வாகத்திறங்களுக்கும், ஸ்பான்சர்களுக்கும் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் இந்த 2026ஆம் ஆண்டு நல்லதே நடத்தி கொடுப்பான் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.